அஸ்ஸலாமு எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். எல்லோரும் இன்ஷா அல்லா நாங்களும் நல்லாயிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் சேஃபாக இருங்க. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லோரும் சேஃபாக இருங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மொச்சை குழம்பு. இந்த மொச்சை குழம்பு சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆம்லெட் வடகத்தோடு அப்பளம் அதோடு சாப்பிட்றப்போ அம்புட்டு சுவையாக இருக்கும். சாப்பிட்றா எம்மியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பு ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சோன்னே அரை ஸ்பூன் வெந்தயமும் அரை ஸ்பூன் ஜீரகமும் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்குருவோம் தாளிப்புக்கு. இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வெந்தயம் அரை ஸ்பூனு ஜீரகம் அரை ஸ்பூனு அதையும் சேர்த்து நல்லா பொரியட்டும். நல்லா இதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் புளி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் மொச்சை 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு வெந்தயமும் ஜீரகமும். அதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒன்றும் பெரிய வெங்காயமாக 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வதக்கிக்கிடுவோம். இப்போ சேஞ்ச் ஆகிறதுக்கப்புறமா தக்காளி 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். தக்காளி குலைவாக வதங்கி வரணும். நல்லா வதங்கணும். இந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் இதெல்லாம் கத்திரிக்காய். உங்களுக்கு கத்திரிக்காய் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நான் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். புளிக்குழம்புல கத்திரிக்காய் சேர்த்து செய்யப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள் வச்சுருக்கேன். அதை சேர்த்து நம்ம வதக்கிக்கிறோம். இது வீட்டிலே அரைச்ச வரமிளகாத்தூள். அதையும் வரைச்சி நல்லா வதக்கிக்கிறோம். அதை சேர்த்து வச்சு பாருங்கள். சேர்த்து நல்லா வதக்குவோம். இந்த கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். இப்போ பெரிய சைஸ் லெமன் சைஸ் புளி எடுத்து அதையும் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள் நல்லா வதங்க. இந்த புளியை நல்லா கரைச்சி தண்ணியாக வச்சுக்கிறோம். ஒரு அளவுக்கு தேவைப்படுற அளவு பத்தாதுக்கு சும்மா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அந்த புளி தண்ணியை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். இந்த புளி தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்து இதில் பொடி சேர்த்துக்குவோம். இதில் குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். இந்த மொச்சை குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பொடி சேர்த்தாச்சு. பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மொச்சையை சேர்த்துக்குவோம். மொச்சையை சேர்த்து மொச்சையும் நல்லா அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அந்த குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்குவோம். கல் உப்பே சேர்த்துக்கோங்க, அதான் நல்லது. கல் உப்பை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு நல்லா கிண்டி விட்டுக்குவோம். நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிக்குவோம். இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். குழம்பு நல்லா கொதித்து வற்றி வந்துகிட்ருக்கு. இதில் கத்திரிக்காயும் நல்லா வெந்திருக்கு. நல்லா சூப்பராக கத்திரிக்காய் வெந்துருச்சு. மொச்சையும் வெந்துருச்சு. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஜம்முன்னு. இப்போ மூடி போட்டு மூடிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் குழம்பு சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல். இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாதத்தோட இட்லி தோசை சப்பாத்தியோடு சாப்பிட்றோம். ரொம்ப நல்லாயிருக்கும். புளிக்குழம்புன்னு நினைக்கலாம் ரொம்ப நல்லா. இது எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.